ஹாய் காய்ஸ், இப்போது நம்ம அண்ணா நகரில் இருக்க பீஃப் சிக்கன் தோசை அண்ட் நல்லி தோசை ட்ரை பண்ணுறதுக்காக நானும் கிருட்டிகாவும் வந்திருக்கோம். அவங்க கடையை விசிட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்பெஷல் மசாலா, கிரேவி, பீஃப் சாப்ஸ் எல்லாத்தையும் அண்ணன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு தேவையான ஆர்டர்லாம் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அண்ணன் அப்படியே பீஃப் தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிண்ண நிறைய மாவு எடுத்து சின்ன ரவுண்டு இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றி அண்ணன் அந்த பீஃப் நல்லியோட அந்த மேரோ கொழுப்பை எடுத்து போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே அண்ணன் ஒரு மாஸ் காட்டிட்டாப்புல. அப்புறம் அவங்களுடைய ஸ்பெஷல் மசாலாவை போட்டு கொடுத்து அண்ணன் தோசை ரெடி பண்ணிவிட்டு நல்லா நமக்காகவே ஸ்பெஷலாக போட ஆரம்பித்தாப்புல. பார்க்கும்போதே அண்ணன் எப்போனா தோசையை கையில் கொடுப்பேன்ற மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் ஃபைனலாக தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நமக்கு ஒரு பிளேட்டில் மடித்து போட்டு அண்ணன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் கொஞ்சம் பீஃப் கிரேவி, அந்த பீஃப் சால்னாவையும் ஊற்றி கொடுத்து கொஞ்சம் கிரேவியாகவே கொடுத்துருந்தாப்புல. இந்த நல்லி தோசை நமக்கு கிடையாது, கிருட்டிகா அவங்க தோசையை வாங்கிட்டு அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு அவங்களே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு பீஃப் தோசை பிடிக்காது, ஸோ நம்ம சிக்கன் தனியாக ஆர்டர் போட்டுருந்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களே அவங்க டேஸ்ட் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இருப்பா உனக்கும் சிக்கன் தோசை போட்டு தரேன்னு சொல்லிட்டு அண்ணன் சிக்கன் தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தோசையில் சிக்கன் நல்லா நிறைய பீஸஸாக நிறையவே போட்டு நமக்கு ரெடி பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரம் கொடுங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு கொடுத்து அவங்களோட சிக்கன் கிரேவி ஊற்றி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் சிக்கன் 65 வாங்கிட்டு அவனை அப்படியே பிளேட்டில் லேக்காக தூக்கிட்டு போய் வச்சுட்டு 2 பேரும் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தோசையை ஒரு பிளேட் எடுத்து அப்படியே வாயில் போட்டால் நிச்சயமாக பிளாஸ்ட்டுங்க. லாஸ்ட்டாக கிரிட்டிக் அண்ணே ஒரு ஆஃப் பாயில்னு சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ், பாய்.